Hi friends, welcome to our channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா இன்ஷாட்டில் வந்து ஒரு வீடியோவுக்கு வந்து எப்படி ஆடியோ வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆடியோ வந்து நம்ம கட் அண்ட் மர்ஜ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆப் வந்து ஓப்பன் பண்ணிப்போம், தென் ஒரு வீடியோவை இம்போர்ட் பண்ணிப்போம். வீடியோ இம்போர்ட் பண்ண பிறகு ப்ளே பண்ணி பாருங்கள். வீடியோ ப்ளே பண்ணிங்க அப்படின்னா ஒரிஜினல் வீடியோவோட ஆடியோ நம்ம வந்து இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பாயிண்டர் வந்து ஃபஸ்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஒயிட் பாயிண்டர் இருக்குல்ல, ஒயிட் லைன் இருக்குல்ல, அதை வந்து ஃபஸ்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மியூசிக்கில் கிளிக் பண்ணுங்கள். மியூசிக்கில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 3 ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராக்ஸ், எஃபெக்ட்ஸ், ரெக்கார்டுன்னு இருக்கும். ட்ராக் அப்படின்னா நம்ம வந்து ஓன் ஆடியோ SD கார்ட்லேருந்து நம்ம மூவ் பண்ணி இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னால் என்னென்னா ஒரு குட்டி சவுண்ட் நம்ம ஆட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் பெல் சவுண்ட், மிடில் ஒரு ஆடியோ ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெல் சவுண்ட் இல்லைனா ஒரு ஃப்ளாஷ் சவுண்ட் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டுனா என்னென்னா நம்ம இந்த ஆப்பில் இருந்துக்கிட்டே நம்ம ஒரு ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி அந்த ஆடியோவை நம்ம வந்து இங்கே இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் நீங்கள் வந்து ட்ராக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ட்ராக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஃபீச்சர்ட், மை மியூசிக், எஃபெக்ட்ஸ் அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபீச்சர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி டிஃபால்ட்டாகவே இந்த ஆப்பில் சில மியூசிக்ஸ் இருக்கும். அந்த மியூசிக்கை நம்ம டவுன்லோட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாட் தி கிங் அப்படின்றத ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஆடியோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண பிறகு இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் ஷோ ஆகும். ஜஸ்ட் அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆடியோ வந்து டவுன்லோட் ஆகிடும். இப்போ அது யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஜஸ்ட் யூஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆடியோ நம்ம வந்து வீடியோவுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் யூஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஆடியோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து இம்போர்ட் ஆகிடும். ஓகே, இப்போதைக்கு இந்த ஆடியோ வந்து நமக்கு வேணாம். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நான் டிலீட் பண்ணிடுறேன். டிலீட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஆப்ஷன் இருக்கும், டிலீட் ஆப்ஷன். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிலீட் ஆகிடும். ஸோ இப்போ மறுபடியும் ட்ராக்ஸ்க்கு போகிறேன். ட்ராக்ஸ் போன பிறகு மை மியூசிக் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஆக்சுவலி இது என்னென்னா நம்மளுடைய கேலரியில் இருக்கிற ஆடியோஸ் வந்து லிஸ்ட்டில் வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம ஒரு ஆடியோவை ஆட் பண்ண போகிறோம். ஓப்பன் ஃப்ரம் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே 3 பட்டன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு, ஆக்சுவலி நான் வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்ற ஒரு ஆப் யூஸ் பண்ணுறதுனால த்ரூ தட் நான் அதை வந்து இம்போர்ட் பண்ணுறேன். ஓகே, இல்லை நீங்கள் அப்படின்னா இங்கே நார்மலாகவே நீங்கள் வந்து இங்கே ரீசெண்ட்டோ இல்லை ஆடியோவிலையோ கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோரரை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இது என்னுடைய பாத். ஆக்சுவலி நான் இந்த பாத்தில் தான் வந்து ஆடியோ வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு அந்த பாத்தை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஆடியோ வந்து இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ மியூசிக் ஃபோல்டரில் போய்ட்டு அந்த ஆடியோவை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டேன்னா அந்த ஆடியோ வந்து இம்போர்ட் ஆகிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 வாய்ஸஸ் நமக்கு கேட்கும். ப்ளே பண்ணோம் அப்படின்னா 2 வாய்ஸஸ் நமக்கு கேட்கும். ரீசன் என்ன அப்படின்னா நம்ம வீடியோவோட ஆடியோ வந்து ஒன்றும் நம்ம வந்து மியூட் போடலை. ஸோ மியூட் போட்டோன்னா மட்டும்தான் நமக்கு வந்து செகண்டாக நம்ம ஆட் பண்ண ஆடியோட மியூசிக்கு நமக்கு கேட்கும். ஸோ ஜஸ்ட் அந்த வீடியோ கிளிப் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆடியோ ஆப்ஷன் வரும் உங்களுக்கு. ஜஸ்ட் இதை வந்து ஃபுல்லாக 0 ஆக்கிடுங்க. 100%லேருந்து 0 ஆக்கிட்டு ஜஸ்ட் வெளியில் எங்கேயாவது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓகே ஆகிடும். இப்போ பாருங்கள், இப்போ ஜஸ்ட் ப்ளே கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஆட் பண்ண ஆடியோ வந்து இங்கே ப்ளே ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம பர்டிகுலராக நமக்கு பிடிச்ச ஆடியோ வந்து ஆட் பண்ணுறது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதர் ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து இப்போ பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் இங்கே ப்ளே பண்ணுறேன். இங்கே ஒரு பாஸ் கொடுத்துட்டு இந்த இடத்தாண்ட ஒரு சவுண்ட் எஃபெக்டை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த எஃபெக்ட்ஸ்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரான்சிஷன் சவுண்ட்ஸ் நமக்கு இருக்கும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன ஆடியோ வேணாலும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெல் சவுண்டு வந்து கொடுக்க போகிறேன். ஸோ பெல்லை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ பெல்லிலே நிறைய டைப் ஆஃப் பெல் சவுண்ட்ஸ்லாம் இதில் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லோட் ஆகி ப்ளே ஆகும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கிறது. ஜஸ்ட் யூஸ் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இப்போ பாருங்கள், பர்டிகுலராக அந்த ஆடியோ வந்து கரெக்டாக நம்ம எந்த லைனை வந்து எந்த பாயிண்டில் நீங்கள் வைக்கிறீங்களோ அதுக்கு பக்கத்துலேயே தான் வந்து ஆட் ஆகும். ஓகே, இப்போ ஜஸ்ட் ப்ளே கொடுக்குறேன். அங்கே பாருங்கள், அந்த
டோர் பெல் சவுண்டும் சேர்ந்து வரும். ஸோ இங்கே இருக்கிற ஆடியோஸ் எல்லாமே லேயர் பை லேயர் ஆட் ஆகிட்டே இருக்கும், ஒன்று மேலே ஒன்று ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு பாயிண்டர் வந்து இப்போது ஃபஸ்ட்டு லேயருக்கும் செகண்ட் லேயருக்கும், ஆடியோட ஃபஸ்ட் லேயர் செகண்ட் லேயருக்கும் மிடில் கரெக்டாக வைக்கிறேன், ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இங்கே ஒரு சவுண்டை வந்து நான் ஆட் பண்ணுறேன். எஃபெக்டில் போய்ட்டு ஒரு சவுண்ட் ட்ரான்சிஷன் வச்சுக்கோங்க, இந்த சவுண்ட் பெட்டராக இருக்குது. ஸோ யூஸ் கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஸோ லேயர் பை லேயர் ஆட் ஆகிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 சவுண்டுமே வந்து கரெக்டாக ப்ளே ஆகும், ஒன்று மேலே ஒன்று. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆடியோ வந்து ஆட் பண்ணுவோம், லேயர் பை லேயராக நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ட்ரான்சிஷன் அண்ட் அது கீழே இருக்க லேயரை வந்து நான் டிலீட் பண்ணிடுறேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டிலீட் ஆப்ஷன் இருக்குது, டிலீட் கொடுத்தா டிலீட் ஆகிடும், டிலீட். ஓகே, இப்போது எப்படி வந்து ஆடியோ ஆட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துருவோம். இப்போ வந்து 2 ஆடியோஸை எப்படி மர்ஜ் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். மர்ஜ் அப்படின்னா ஜாயின் பண்ணுறது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு பாயிண்ட் வரைக்கும் மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எனக்கு ஒரு கட்டு வேணும்னு நினைக்கிறேன். இந்த ஆடியோ வந்து அப்படியே ஒரு கட் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு அது கரெக்டாக நீங்கள் அந்த லைனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஆடியோ மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். இங்கே ஸ்பிளிட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பர்டிகுலராக லைன் எங்கே இருக்குதோ அங்கேருந்து அந்த ஆடியோ வந்து 2 பீசஸாக டிவைட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பீஸ் வந்து செலெக்ஷனில் இருக்குது. ஜஸ்ட் அந்த செகண்ட் பீஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டிலீட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா டிலீட் ஆகிடும். ஓகே, ஃபைன். இப்போ வந்து ரெண்டாவது ஆடியோ வந்து ஆட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ராக்கில் போயிட்டு இப்போ நான் இங்கே இருக்கிற டிஃபால்ட்டாகவே இருக்கிற ஏதோ ஒரு மியூசிக்கை நான் வந்து இம்போர்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் இதை வந்து யூஸ் கொடுக்க போகிறேன். யூஸ் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் அடுத்த பார்ட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஜஸ்ட் இங்கேருந்து ப்ளே பண்ணுறேன், அந்த ட்ரான்சிஷன் உங்களுக்கு புரியும். ஜஸ்ட் ப்ளே பண்ண வந்து பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து கட் அண்ட் ஜாயினிங் நம்ம பண்ணுவோம். சரி, இந்த ஆடியோவில் இன்னொரு கட் பண்ணுறோம். ஸோ இந்த ஆடியோ செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்ப்ளிட் கொடுத்துட்டேன்னா ஸ்ப்ளிட் ஆகிடும். இந்த அன்வான்ட் பார்ட் உங்களுக்கு வேணாம் அப்படின்னு தோணுதோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு டிலீட் கொடுத்துட்டிங்கன்னா டிலீட் ஆகிடும். அடுத்து ஒரு ஆடியோவை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் போயிட்டு வேறு ஏதாவது சாங்ஸ், ஸோ இதை டவுன்லோட் கொடுத்துட்றேன், தென் யூஸ் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வேறு சாங் வரும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஆடியோ வந்து கட் அண்ட் மர்ஜ் பண்ணுவோம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஒரு ஆடியோவில் வந்து ஃபேட் இன் ஃபேட் அவுட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். லைக் மெதுவாக ஸ்லோவாக ஆரம்பித்து ஸ்லோவாக போய் முடிகிற மாதிரி ஆடியோ. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிளிப்பை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆடியோவில் ஜஸ்ட் ஃபஸ்ட் கிளிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது எடிட்ன்ற ஒரு ஆப்ஷன் மேலே இருக்கும். ஸோ ஜஸ்ட் எடிட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இந்த இடத்த தான் நம்ம வந்து க்ராப் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இதோட வால்யூமும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபேட் இன் ஃபேட் அவுட் அப்படின்றது 2 ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறேன். டிக் கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த ஆடியோ ஸ்டார்டிங்கில் ரொம்ப மெதுவாக ஆரம்பிக்கும், தென் அதுக்கப்புறம் மெதுவாக வந்து ஃபேட் ஆகும். இப்போ பாருங்கள், பார்த்தீங்களா மெதுவாக ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஃபேட் அவுட் ஆகிடும். அப்படி உங்களுக்கு வேணாம் அப்படின்னு தோணுதுன்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு எடிட்டில் போய்ட்டு எனக்கு ஃபேடின் மட்டும் எனக்கு ஃபேட் அவுட் மட்டும் போதும், ஃபேடின் வேணாம் அப்படின்னு தோணுதுன்னா ஃபேடினோட ஆப்ஷனை எடுத்து விட்டுட்டு டிக் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஃப்ளோவில் ப்ளே ஆகும், ஆனால் எண்டு வந்து உங்களுக்கு அப்படியே ஸ்லோவாக ஃபேட் அவுட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஃபேட் இன் ஃபேட் அவுட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து டிக் கொடுத்துப்போம். டிக் கொடுத்துட்ட உடனே நம்ம வந்து அந்த ஆடியோ ஆப்ஷன்லேருந்து வெளியே வந்துடும். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள், அந்த ஆடியோ நம்ம என்ன ஆனில் வச்சுருக்கோமோ அதுதான் வந்து ப்ளே ஆகும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு வீடியோவுக்கு வந்து ஆடியோ சேஞ்ச் பண்ணுறது, ஆடியோ கட் பண்ணுறது அண்ட் மர்ஜ் பண்ணுறது. ஸோ உங்கள் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிட்ட பிறகு வீடியோவை நீங்கள் சேவ் பண்ண வேண்டியது. ஸோ வீடியோவை சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கிளிக் பண்ணிவிட்டு ஹை ரெசல்யூஷனில்
சேவ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஷாட் பற்றின ஃபர்தர் வீடியோஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்கள். தேங்க்யூ.